வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்? அகைன் ஆல்ரெடி பண்ணேன் அதே கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். சிம்பிளாக 10 மினிட்ஸில் சுவையாக பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குக்கர் இண்டோலியத்தில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அலுமினியம் இண்டோலியம் இதெல்லாம் நம்ம குக்கிங்க்கு அது கொஞ்சம் கூட உகந்தது கிடையாது. குக்கர் அப்படியே நீங்கள் அதுதான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அடிக்கடி அதை மாற்றிடுங்க. எவர்சிலர் குக்கர் யூஸ் பண்ணுங்கள். அதில் உள்ள கெமிக்கல்ஸ் உள்ளே போய் ஒருத்தருக்கு வயிற்றில் சம் ப்ராப்ளம் அவங்க இது ப்ராப்ளம் ஆகிடுதுங்கிற மாதிரி ரீசெண்டாக படித்தேன். அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். நான் அலுமினியமே ஒரு துளி கூட சேர்க்குறதே கிடையாது. அலுமினிய பாத்திரம் இண்டோலியம்ங்கிறது அதை விட திக்கானது, அதை விட அலுமினியத்தை விட பெட்டர் தான். ஆனால் அதுவுமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணணும். அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமும் அயனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம ஆயில் விட்டுண்டாச்சு. நம்மளுடைய ஒர்க் இதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கடுகு ப்ளஸ் ஜீரகம் இதில் நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும், கண்டிப்பாக வெடிக்கணும். வெடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 4 பல் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டிருக்கேன். இது கூட காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, இவ்வளோதாங்க நான் காரத்துக்கு போடுறது. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா காரப்பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரப்பொடி இதில் போட போகிறதில்ல. அதாவது ட்ரையாக இருக்கிற சில்லி பவுடர் நான் போடலை. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சின்னதாக 2 தக்காளி எப்போவுமே குட்டி குட்டியாக நறுக்கக்கூடாது, பெரிய பீஸாக தான் நறுக்கணும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற அரிசி பருப்பினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக நான் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கோயம்புத்தூர்காரங்களாம் ஏனுங்க கோயம்புத்தூரில் இப்படி பண்ணுறீங்க, தப்பாக பண்ணுறீங்கன்னு சொல்லிடாதீங்க. எனக்கு பிடிக்குங்கிறனால நான் இந்த பெருங்காயம் போட்டுக்கிறேன். பட் அவங்க பெருங்காயம் ஆட் பண்ணுறது கிடையாது. இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் எல்லாத்துலேயுமே பெருங்காயம் போடுவேன். கொஞ்சம் வதங்கட்டும். இது பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம், சட்டுன்னு நினச்ச உடனே பண்ணலாம். இதில் தேவை என்ன? வெங்காயம் தக்காளி, அவ்வளோதான். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, அது 2ஐயும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே போட்டுக்கிறேன். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு போடணுன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பச்சை அரிசி யூஸ் பண்ணுறதுனால இது ஊற வைக்க தேவையில்லை. உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரியான வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தை கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்? உப்பு போடணும். மெயின் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடியுமே நீங்கள் மிஷினில் மஞ்சள் கொடுத்து அரைச்சி வாங்குங்க. அப்படி முடியலன்னா அவங்களே மஞ்சள் அரைச்சி வச்சுருப்பாங்க, அங்கே வாங்கிக்கோங்க. மளிகை கடையில் வாங்க வேண்டாம்.
நான் நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன், உங்களுடைய சௌரியப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. மூடிட்டு நீங்கள் தக்காளி சாதம் இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ விசில் வரணுமோ அந்த மாதிரி விட்டுடலாம். அது விசில் வரட்டும். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்க என்ன பண்ணணும்னா, உருளைக்கிழங்கு இப்படி குண்டு குண்டாக நறுக்கி வேக வச்சு உப்பு, மிளகாப்பொடி, பெருங்காயம் போட்டு வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் இப்போ எல்லாத்துலேயும் வெங்காயம் சேர்க்கணும்னா, மாலையம் வரப்போகிறது, அதுக்குள்ளே வெங்காயத்தெல்லாம் எவ்வளோ ஆசை இருக்கோ சாப்பிட்டு தீர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரக்கடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாமா? யம்மி கலரில் சூப்பராக குக் ஆகிருக்கு. ஃபைனல் டச் என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி அப்படியே மேலே போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெயை மேலால் இப்படியே, அல்லது நெய், ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும், போட்டு லைட்டாக ஒரு கலரு. நம்ம விசில் விடுறதுல தான் இருக்குது. சாதம் குழம்பு சாதம் மாதிரி ஆகிடக்கூடாது. அவ்வளோதாங்க. இதை சட்டுன்னு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும், இல்லைன்னா அழிஞ்சிடும். அது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். உலகத்துலேயே சாப்பிட்றத அதை விட சுவையாக சூடாக சாப்பிட்றத விட வேறு எதுலேயுமே இன்பம் இல்லை. அதுதான் உண்மை. ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறது எதுக்காக? வயிற்றுக்கு சுவையாக சாப்பிட்றதுக்காக. இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் எப்பயும் சாப்பிட்றத விட கொஞ்சம் சேர்த்தே சாப்பிடுவீங்க. டாக்டர் வந்து கிழங்க சாப்பிடாது, இனிப்பை சாப்பிடாது, காரத்தை சாப்பிடாது, புளிப்பை சாப்பிடாது அப்படியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கூடாது, முன்னாடி என்னென்ன முடியுமோ அத்தனையும் நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்படியே கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? என்ன வேலை? சாப்பிட்ற வேலை தான். சூப்பராக இருக்குங்க. அது லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.